ஹாய்டா. ஜமனஃபா போன பாத்துலேருந்து அப்படி பார்த்தலாம். நீங்கள் அந்த யோனா முன்னாடி நின்றுக்கீங்க. ஏன் தெரியல ஒரு மாதிரி பத்துட்டமா இருக்கு. அவளே பார்த்துட்டுக்க. அவ பயன் இது ஜமன் ஷர்ட் மாதிரி இருக்கே, மாட்டிக்கிட்டோம் அப்படி தான் இருக்கு. நீங்கள் இல்லை இல்லை அப்படி ஒன்றும் இல்லை யோனா. இல்லை இல்லை எனக்கு அவன் ஷர்ட் எதுன்னு நல்லா தெரியும். நீ எதுக்கு அவன் ஷர்ட் போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி உங்களை டோட்டலாக பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி அவளுக்கே ஆக்வர்டாக இருக்குது. நீங்கள் ஃப்ரெண்டில் கை வச்சுட்டு எல்லாம் அப்படிலாம் எதுவும் இல்லையோண்ணா. இல்லை நான் கேட்குறது உனக்கு புரியுதா? ஏதோ அவன் ஷர்ட் தான். இல்லை இல்லைண்ணா அப்படி இல்லை. அது இது அவங்க ஷர்ட் தான். பட் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு தூக்கி போட்டாங்க. அதான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நைட்டில் தூங்கும்போது ஃப்ரீயாக. ஓகே ஓகே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. சரி நீ சாப்பிட்லனால நான் வேற உன்னை கூட்டு வச்சு கேள்வி கேட்டுட்ருக்கேன். சரி வை இப்போ சாப்பிடு. அதுக்கே மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு உங்கள் கை பிடிச்ச. சாரி நான் ஏதாவது உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன்னா? இல்லை இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை. சரி போய் சாப்பிடு. அவங்க கையை விட்றா. நீங்கள் போயிட்டு தூங்குங்களேன். ஜம்மன் வட்டும். அப்புறம் உன் பொண்ணு சாப்பிட்டாளா? பாப்பாவுக்கு நல்லா ஃபுட் கொடு சரியா? சரி போ சாப்பிட்டு படு அப்படி சொல்லிட்டு அகெயின் யூனா வெளியே தான் போகிறா. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜமனுக்காக வெயிட் பண்ணுறாங்கல்ல. பட் ஜமன் நம்ம கூட ஒரு மாதிரி கலந்துட்டு வீட்டோட என்ட்ரன்ஸில் நீங்கள் ஃபுட் எடுத்துகிட்டு யூனாவை பார்க்குறீங்க. ஒரு மாதிரி நீஸை ஃபோல்ட் பண்ணி அவள் ஹெட் எடுத்து நீஸில் வச்சுட்டு வெயிட் பண்ணுறா ஜிம்மனுக்காக. அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வேகமாக உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. அங்கே ஜிம்மன் பாப்பாவை தட்டி கொடுத்து தூங்க வச்சுட்டு இருக்கான். நீங்கள் உள்ளே வரீங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு அமைதியாரு பாப்பா தூங்குறா அப்படிங்கிற மாதிரி சைக்கிளே சொல்கிறான். நீங்கள் அந்த ஃபுட் பிளேட் எடுத்து டேபிளில் வச்சுட்டு பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன் எங்கிறது கிளம்புங்க. எங்கே போகணும்? ஒரு நிமிஷம் இரு, அமைதியாக இருடி. பாப்பாவுக்கு தட்டி கொடுக்குறான். ஜிம்மன் கை பிடிக்கிறீங்க. என்னடி சின்ன மாதிரி உனக்கு ஏதாவது வேணுமா என்ன? ஜமன் எங்கிறது கிளம்புங்க. கிளம்பணுமா? ஏன் மேடம் டீஸ் பண்ணதில் பயந்துட்டீங்களா என்ன? கவலைப்படாத, இப்போதைக்கு எதுவும் பண்ண மாட்டேன். ஜமன் ப்ளீஸ் எங்கிறது கிளம்புங்க. எதுக்கடி கத்துற? என்ன ஆச்சு? உங்கள் ரூமுக்கு போங்க. வயன் வெளியே போங்க ஜமன். ஹே என்னடி? ஜமன் கை பிடிச்ச டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணி அங்கே பாருங்க யூனா. அவள் எதுக்கு வெளியே உட்காந்துருக்கா? வேற எதுக்கு? உங்களுக்காக தான். அமைதியாக உங்களே பார்க்குறான். நீங்கள் வருவீங்கன்னு உட்காந்துருக்காங்க. நீங்கள் இல்லாமல் அவங்க இன்னும் தூங்கலை. உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் தூங்க சொல்லிட்டு தாண்டி வந்தேன். அது எப்படி ஜிமன்? சொல்லிட்டு வந்தால் தூங்கிடுவாங்களா? எதுவுமே தெரியாத பச்சை பிள்ளையே. நீங்கள் இல்லைன்னா கூட அவங்க தூங்க மாட்டான். அவங்க பெரியவங்க ஜிமன். அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. உங்களை அவங்க நம்புகிறாங்க. அப்போ எப்படி உன்னை விட்டு அவங்க? ஜமன் ப்ளீஸ் இங்கிறது கிளம்புங்களேன். அவங்களே ஒரு மாதிரி பார்க்குறான். வெயிட் பண்ணுறாங்க ஜமன் அவங்க. சரி இங்கே வா. கிட்டே வரீங்க. அவங்க ஃபோரில் ஃபேஸ் பண்ணுறான். இதுக்கப்புறம் எப்போ பார்ப்பேன்னு தெரில. இது போல் எப்போ டைம் கிடைக்குன்னு தெரில. தூங்கி எழுதவுடனே பாப்பாவை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. தலையாட்டுங்க. நல்லாமல் இருக்க மாட்டான். தெரியும் ஜமன். அவள் வெளில போக டக்குன்னு கைவை பிடிக்கிறீங்க. என்னடி ஷர்ட் இல்லாமல் போகிறீங்க? ஒரு பனியன் கொண்டு வரீங்க. அமைதியாக நின்றுருக்கான். இப்படி வந்து போடுங்க. உள்ளே இழுத்துக்கிறீங்க. அவன் பனியன் போட்டுட்டு போகலான்னு ட்ரை பண்ண இப்படியே போனால் மாட்டிப்பீங்க. பேக் டோரா? எவ்வளோ அசிங்கமாக வந்துடும். நான் இடம் தப்பு ப்ளீஸ்ண்ணா. எப்படி போங்க. டென்ஷன் ஆகிறது கிளம்புறான். நீங்கள் அமைதியாக உள்ளே உட்காந்துட்ருக்கீங்க. அந்த டோரோட அந்த இடுக்க வழியாக பார்த்துட்டு இருக்க ஜிமன் அப்படி போயிட்டு சுற்றிக்கிட்டு மெயின் டோர் வழியாக வெளில வரான். சாரி உள்ள. இவனை பார்த்து உடனே எழுத நின்று எங்கடா போனேன்? எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறத? நான் தான் ஒன்று தூங்குன்னு சொல்லிட்டு தானே போனேன். தூங்குன்னு சொன்னால் தூக்கம் வருமா? வா தூங்கலாம் அப்படின்னு எவனா ஜிமன் கை பிடிக்கிறா. ஜிமனும் அவ கை தைட்டு பிடிச்சிட்டு ஏந்தி பனியில் வெளியே உட்காந்துருக்க. உனக்கு காணும் எல்லாமே எனக்கு தூக்கம் வரல. எனக்கு தூங்கியிருக்க சொல்ல நீ எல்லாமே. சரி வா போகலாம். கால் வலிக்குன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன். இப்போ படுத்து தூங்கல என்ன? சாப்பிட்டல? ஒரு ஸ்மைலோட சொல்கிறான். ஜிமனும் சிரிச்சுட்டு அவ்வளோ போகலாம். ரூமுக்குள்ளே போகிறாங்க.
எல்லாம் அமைதியாக பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஃபர்ஸ்ட்லாம் ஜமன் தான் யூனாக்கு தெரியக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டுருப்பா இல்லையா? உங்களுக்கு இப்போ யூனாக்கு தெரியக்கூடாது, நம்மளுக்கும் ஜமனுக்கும் மேரேஜ் ஆச்சுன்னு யூனாக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சா அவ்வளோதான் உடஞ்சிருவாங்கல்ல. அப்படி திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. அவங்க 2 பேரும் ரூமுக்குள்ளே போய் அந்த டோர் க்ளோஸ் ஆகுது. அமைதியாக வந்து அவங்க ரூமில் உட்காந்துக்கிட்டீங்க. நைட்டு அப்படியே போகுது. மார்னிங் ரொம்ப லேட்டாக எழுந்துக்கிறீங்க. அடித்து பிடிச்சி வெளில வரீங்க. மாச்ச பையனுக்கு ஸ்கூலில் இருக்கு. கட்டுக்கட்டுன்னு வெளில வர, ஹே வயன் ஏன் இவ்வளோ பதட்டமாக வெளில வர? ஏன்னா மூச்சு பையனுக்கு ஸ்கூலில் இருக்கு. ரொம்ப லேட் அடித்து தூங்கிட்டேன், எனக்கு ஏதாவது குக் பண்ணோம்ல. அவ்வளோதானே, நான் தான் எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டேன் அப்படின்னு காட்டுறா. நீங்களா? நீ அவனை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணால் மட்டும் போதும். இவனாவே பார்க்குறீங்க. என்னாச்சு, ஏன் அப்படி பார்க்குற? இல்லை மார்னிங் எல்லாத்தையும் நீங்களே குக் பண்ணீங்களா? போயிலாம் சொல்ல மாட்டேன், நான் தான் மீட் அரேஞ்ச் பண்ணுற சொல்லல. ஸோ எல்லாம் வந்துட்டாங்க. பாதி வேலை அவங்க பார்த்தாங்க, பாதி வேலை நான் பார்த்துட்டேன். ஏன் அப்படி பார்க்குறீங்க? பரவாயில்ல விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் தான் சொன்னேன்ல, நீ குழந்தைங்கள மட்டும் பார்த்துக்கோ, அதுவே ஒரு பெரிய வேலை. நீ வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு சாப்பிட்றியா? இல்லை நீ இன்னும் குளிக்கல பாரு, ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வா. ஜிம்மனை பார்க்குறீங்க. அவன் வன் பாப்பா எழுந்துட்டலா? இல்லை ஜிம்மன் எழுந்த உடனே தூக்கிட்டு வா. வயன் ஒரு நிமிஷம். திருப்பி யூனாவை பார்க்குறீங்க. பாப்பா ஏன் அடிக்கடி கலந்துட்டே இருக்கு? அது ஜிம்மன் கூட போக தானே அதுவும். அது சொல்லாம இல்லை அது அப்படித்தான், அவள் குழந்தைலேருந்து அப்படித்தான் இருக்கா. ஓ சரி சரி, நீங்கள் உங்கள் ரூம்குள்ளே போயிட்டீங்க. இந்த டைம் யூனா ஜிம்மன் கிட்ட வந்து, ஹே ஜிம்மன் என்ன சார் இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு ஜிம்மனுக்கு க்ளோஸாக வரா. ஜிம்மன் அவனை ஹோல்ட் பண்ணிட்டு, இல்லை பிஏட்ட ஒர்க் சொல்லியிருந்தேன், அவன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னான், அதான். அப்படியா சார், இன்னும் குளிக்கலன்னு நினைக்கிறேன். 30 குளிச்சுட்டு வரியா? இருடி அவனை பார்த்துட்டு போகிறேன். குக் பண்ணியிருக்கேன்டா. ஓ மேடம் குக்லாம் பண்ணுவீங்களா? உனக்கு தெரியாதா? நல்லா தெரியும், பட் மேடம் கொஞ்சம் நாளாக குக் பண்ணல, மறந்து போயிருப்பீங்கன்னு நினச்சேன். மறந்துட்டேன், அதான் அவனுக்கு யூடியூப் இருக்கேன் அப்படி சொல்லிட்டுருக்க. பிஏ உள்ளே வரா. பிஏ யூனா தான் ஒரு மாதிரி பார்க்குறா. இந்த டைம் ரூமுக்குள்ளே இருந்து பாப்பா அழுகிற மாதிரி அந்த சவுண்டு கேட்குதா. ஜிமன் அடுத்த செகண்ட் டோர்கிட்ட வந்து நின்று, ஏய் வைன் டோர் ஓப்பன் பண்ண. நீங்கள் பாப்பாவை காம் பண்ணி தூங்க வைக்கலான்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க, சவுண்டு வெளியே கேட்டுச்சு போல. வயன் டோரை ஓப்பன் பண்ண, குழந்தை அழுகிற பிறகு கொண்டு வா. வேறு வழி இல்லை, வெளில தூக்கிட்டு வரீங்க. போல ஜிமன் கிட்ட ஜம்ப் ஆகுது. அப்போ தான் அது அழுக்கையே நிறுத்துது. ஜிமன் உன்கிட்ட வரதுக்கு தான் அடிக்கடி கல்லுமா? அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். இல்லை நீ தூக்குனவுடனே அவள் அழுகையை ஸ்டாப் பண்ணிட்டா. ஆமாம், குழந்தையிலேருந்தே என் கூடயே இருந்து பழகிடுச்சு. ஓ சரி ஓகே, என்னாச்சு? இல்லை ஒன்றும் லட்சுமி, அவங்க பாப்பான வந்தா இதுக்கு அழுதுகிட்டே இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சீக்கை பிஞ்ச் பண்ண ஜிமன் மேலே போய் படுத்துக்குது. எங்கே இவனை தூக்கிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி குறுன்னு பார்க்குது. என்கிட்ட வா. அது வரல. இவனை கை பிடிச்சி தூக்க ட்ரை பண்ணுறா. அது ஜிமன் டைட்டாக பிடிச்சிக்குது. ஏ அவன் வயன்ட்டே போக மாட்டான், விடு. தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். சரி சொல்லிட்டு அவள் பெருசாக கண்டுக்கல. உங்களை பார்த்தா மாச்சு பையன் எழுதுக்கிட்டானா? ரெடி ஆகிட்டுருக்கான், இன்னும் கொஞ்சம் நேரம் இதோ கூப்பிட்டு வந்துடுறேன். அவனுக்கு குக் பண்ணி வச்சுருக்கேன், சீக்கிரம் கூட்டு வா, நான் ஃபீட் பண்ணுறேன். ஏன் தெரியல ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சா? இல்லை ஒன்றும் இல்லை, நான் போய் கூப்பிட்டுறேன். உள்ள வரீங்க. ஆல்ரெடி சமத்தா குழந்தை ரெடி ஆகிட்டுருக்கான். மம்மி இங்கே பாருங்க, நான் ரெடி ஆகிட்டேன், இன்னைக்கு சீக்கிரமாக ரெடியாக இருக்கேன். சாப்பிட போகலாமா? அப்புறம் இன்னைக்கு நூடுல்ஸ் வேணும், லஞ்ச் பாக்ஸுக்கு ரைஸ் வேணும் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்லாம் சொல்லத்தே வரான். உங்களுக்கு இவனை தானே எல்லாத்தையும் பண்ணியிருப்பா, என்ன பண்ணியிருக்கா தெரியல அப்படிங்கிற மாதிரி வர. மூச்சு என்னென்ன கேட்குறானோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. மூச்சு கிட்ட எல்லாமே இருக்குது. இது மறந்துட்டு பாரு. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இதில் ஃப்ரூட் இருக்குது, மூச்சு பையனுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட அந்த ஃப்ரூட் பாக்ஸ் கொடுத்துட்டு கொடு அவனுக்கு கொடு. மூச்சு உங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்டானா? எதெல்லாம்? ஃப்ரூட்டு, நூடுல்ஸு, ரைஸு. இல்லையே, எல்லாத்தையும் குக் பண்ணியிருக்கீங்க, மூச்சுக்கு பிடிக்கும். இல்லை வயன், இது எல்லாம் எனக்கு பிடிக்கும். மூச்சு என் பையன் இல்லை, அவனுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன், அதனால தான் சமைச்சேன் அப்படியே சொல்ல ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டு அவளே பார்க்குறீங்க. என்னாச்சு?
இல்லை மூச்சு பையனும் இதான் கேட்பான் அடிக்கடிக்கு. அவனுக்கும் இதெல்லாம் பிடிக்கும். அதை சொன்னால என் பையன் என் டேஸ்ட்டும் உன் டேஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி கொடு. மூச்சு பையன் குடுன்னு வந்து டேபிளில் உட்காந்துட்டு, அம்மா நூடுல்ஸா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் குக் பண்ணி கொடுக்க மாட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, நான் கேட்டதெல்லாம் இருக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கத்துறான். யூனா பார்க்குறா, அவளுக்கு ஹாப்பியாக இருக்கு ஒரு ஸ்மைலோட. யூனா மூச்சுக்கிட்டு வந்த, உனக்கு இது பிடிச்சிருக்கா? அவன் திரும்பி யூனாவை பார்த்து, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறான். நீங்கள் சொன்னாதானே அவன்கிட்ட பேசுவான். அது பேசிட்டு இருக்கான். நீங்கள் 2 பேரையும் பார்க்க, உனக்காக மார்னிங் சீக்கிரம் எழுந்து இதெல்லாம் நான் குக் பண்ணேன். ஸோ எனக்கு ஒரு கிஸ் கிடைக்குமா? நீங்கள் அவன் என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. மூச்சு பையன் உங்களை பார்க்கவே இல்லை, அவங்கள்ட்ட கேட்கவே இல்லை, போயிட்டு டக்குன்னு அவளை கிஸ் பண்ணுறான். ஜமான் பார்த்துட்ருக்கான். ஒரு பக்கம் அவனுக்கு ஹாப்பியாக இருக்குது. மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக யூனாவை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்பயே உங்களை பார்க்குறான். உங்கள் ஃபேஸு ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. நைட்டு சொன்னது அமைதியாக பார்த்துட்ருக்கான். நீங்கள் எங்கே ஜமன் இதை பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு உடஞ்சிருக்க மாட்டீங்க. அவ்வளோ வலிக்குது. ஒரு மாதிரி கையெல்லாம் டைட்டாக மூடிட்டு, ஆமாம் யார் சொல்கிறாங்க சொல்லியோ, நம்ம இங்கே வந்தது குழந்தை பார்த்துக்கிட்டா நம்ம ஒன்றும் குழந்தையோட அம்மாவாயிட மட்டும் இல்லை, அவங்க தானே அம்மா. ஓகே உனக்கு வலிக்குது, இன்னும் ஏன் வலிக்குது? சும்மா இருந்தால் கூட இந்த இடத்துல இவனுக்கு கிஸ் பண்ணியிருந்தா எந்த அளவுக்கு வலிச்சிருக்காது போல. அப்படி கண்ணு மூட அவங்க கண்ணில் தண்ணி வருது. இவனுக்கு தெரியாமல் வேகமாக கண்ணை துடிக்கிறீங்க. பட் ஜிமன் பார்க்குறான். ஜிமனுக்கு இவனை கிஸ் பண்ணியிருந்தா கூட எந்த அளவுக்கு உங்களுக்கு வலிச்சிருக்காது போல. காசு அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பெருசாக எடுத்துருக்கல. பட் இது ரொம்ப வலிக்குதா. 2 பேரையும் பார்த்துட்டு இருக்க ஹியூனா ஹாப்பியில் மூச்சியை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அமைதியாக நின்றுட்டீங்க. ஹியூனா உங்களை பார்த்தா தெரியும் என் பையன் சீக்கிரமாக மாறிடுவான். இங்கே பாரு, என்னை பார்த்தாலே பயப்பட்ட மூச்சு எனக்கு கிஸ் பண்ணியிருக்கான். இதுவே பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டில். ஆமாம் சீக்கிரமாக சேஞ்ச் ஆயிடுவான் பையன். ஒரு மாதிரி அவளை பார்க்குறீங்க. சரி நீ அவனுக்கு ஃபுட் கொடு அப்படி சொல்லிட்டு அவங்கிட்ட பூரா நீங்கள் மூச்சு பையன்கிட்ட போய் உட்காருங்க. ஆமாம் இங்கே வாங்க. நீங்கள் போயிட்டு மூச்சு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டீங்க. எங்கள் ஐயோண்ணா பார்த்தியா ஜமன் மூச்சு பையன் எனக்கு கிஸ் பண்ணா. வா போயிட்டு ஜிமன் பக்கத்தில் உட்காரா. ஜிமன் ஃபைலை பார்த்துட்டே இவங்களை பார்த்துருந்துருக்கான். ஃபைல் க்ளோஸ் பண்ணிட்டு ஹியூனாவை பார்க்குறான். கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிடுவான். எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியா அப்படி சொல்லிட்டு ஜிமன் கழுத்தில் கை போட்டு க்ளோஸாக இழுக்க, அவன் மேலே தான் அவங்க பாப்பா இருக்குமே. அது ஒரு மாதிரி பார்க்குது. எப்போவுமே நீ தான் வச்சிருப்பியா ஜிமன்? என்னது பாப்பாவா? அவன் டைட்டாக குழந்தைய பிடிச்சிட்டு ஆமாம் தலையாட்டிட்டே அகேன் ஃபைலை பார்க்க, அவள் ஃபைலை பிடிங்கி முன்னாடி போட்டு, நான் எவ்வளோ ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கேன், என்னடா ஃபைலை பார்த்துட்ருக்க? சரிடி நான் தான் பார்த்துட்டு இருந்தேன்ல, கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடுவான். சரி இரு ஒர்க் இருக்குது, ஃபைல் எடுக்க போகிறான். அகேன் ஜிமனுக்கு க்ளோஸாக வந்து, சார் என்ன நல்ல மூடியில் இருக்கீங்க பிள்ளை? எதுக்கு? நான் வந்ததுலேருந்து எதுவுமே என்கிட்ட ட்ரை பண்ணல அப்படின்னு ஜிமன் ஆன்சர் பிடிச்சேன். ஒருவேளை ஜிமன் நல்ல பையன் ஆகிட்டானோ? யார் நானா? அதானே நீ அது நல்ல பையன் ஆகுறதாவது அப்படிங்கிற மாதிரி ஜிமன் லிப்ஸுக்கு க்ளோஸாக வர நீங்கள் பார்க்கவே இல்லை, திரும்பிக்கிட்டீங்க. ஜிமன் அவளை ஸ்டாப் பண்ணுறான். என்னடா எல்லாரும் இருக்காங்க, குழந்தை இருக்குல்ல, சரி குழந்தை கொடுத்துலாம். இவனா அமைதியார ஒர்க் இருக்கு. என்னடா சும்மா ஒர்க்குன்னு அப்படிங்கிற மாதிரி ஜிமன் ஷோல்டரில் சாய வரா. பாப்பா அதுக்குள்ளே ஸ்டாப் பண்ணது பிடிச்சிக்கிறது இவனை ஹெட். இவனை பாப்பாவை பார்க்குறா. அப்பா என்ன அப்பா அப்படி சொல்லிட்டு ஜிமன் மேலே படுத்துக்குது. ஜிமன் சிரிச்சுட்டே ஒன்றும் இல்லை அவளுக்கு பிடிக்கலடி கையடி சிரிச்சுட்டே ஜிமன் அவள் கையை எடுத்து விட, ஜிமன் என்ன பண்ணுற நீ? என்ன யோனா? அவள் குழந்தை அவளுக்கு தெரியாதுல்ல, என் பக்கத்தில் இருக்கிறதுனால பிடிக்கல போல. சரி கொஞ்ச நேரம் அமைதியாரு. ஜிமன் அதில்ல இவனா உன்ன அப்பாங்கிறான். அமைதியாக திரும்பி ஜிமன் யோனாவை பார்க்குறான். குழந்தைடி அவ, அதான் குழந்தை, ஏன் உன்ன அப்பான்னு கூப்பிட்றா? உங்களுக்கு இது நல்லா கேட்குதா? சேர்லேருந்து எழுந்துக்கிறீங்க. இவனா ஒர்க் இருக்குது,
நீங்கள் வந்து போ. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிச்சேன் மேம். சொல்லிட்டுருக்க நீங்கள் டக்குன்னு வந்து அதுவும் ஒன்றும் இல்லை. குழந்தைலேருந்து உங்கள் அப்பா பார்க்கல. ஜமன் கூட தான் இருக்கும். மேபி அவர் அப்பா நினச்சிக்கிறச்சப்பில்ல. கொடுங்க நான் வச்சுக்கிறேன். உங்களை முறைக்கிறான். கொடுங்க ஜமன். ஓ அப்படியா? சாரி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா. நீங்கள் அவர் ஸ்மைல் பண்ணிட்டு ஜமன் குழந்தையும் கொடுங்க. மூச்சு சாப்பிட்டானா? சாப்பிட்டுட்டு இருக்கா. போயிட்டு அவன் ஸ்கூலில் விட்டு வா. குழந்தை நான் பார்த்துக்கிறேன், கிளம்பு. இது ஏன் தெரில, யூனாக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவள் உங்களை பார்க்க நீங்கள் அங்கேருந்து மூச்சு மேனுக்கு ஃபீட் பண்ணிட்டு அவனை கூப்பிட்டு அங்கேருந்து போயிட்டுருங்க ஸ்கூலுக்கு. அவனை கொண்டு போய் விட. யூனா கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துருக்கா. உங்கள் பொண்ணு பார்க்குறா. ஜிமன் நல்லா இருக்கு, என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணிகிட்ருக்கு. பட் ஜிமனுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு. சிரிச்சுட்டே ஒர்க் பண்ணுறான். அவளை பிடிச்சிட்டே அவ கூட விளையாடிட்டே அப்பெல்லாம் அவளை பார்த்துக்கிறான். ஜிமனா என்னடே, எனக்கு வீட்டில் இருந்து போர் அடிக்குது. நான் வேணாலும் ஒர்க் பண்ணிட்டுமா. திரும்பி அவளை பார்க்குறான். ஒர்க்கா? ஜிமன் அவளை பார்த்து ஒர்க்லாம் போகக்கூடாது. என்னடா டீட்டெயில்ஸாக எதுவும் கேட்காம அதுக்குள்ளே போகக்கூடாதுன்ற என்ன? நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணியிருந்தேன்ல. ஜிமன் அவளை பார்க்குறான். அதை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். நீ இன்னும் என் கம்பெனி ரன் பண்ணிருக்கியா அப்படி கேட்குறா. யூனா ஓன ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டுருந்துருப்பா. ஸோ அதை இன்னும் ஜமன் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கான். இப்படி கேட்க ஜமன் அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன், நீ அமைதியாக இரு. எதுக்கு வேணாங்கிற? போய் தாண்டி உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போவே சொல்லிட்டு இருந்தேன் குழந்தை பிறந்திருக்கு, ஒர்க் போக்காதன்னு. என் பேச்சு கேட்காம போனடி, அதனால தான் இவ்வளோ நடந்திருக்கு. இப்பயும் என் பேச்சு கேட்காம போகக்கூடாது. அவ டேர்ன் பண்ணி ப்ளீஸ்டா இங்கே பாரு, எனக்கு வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ போர் அடிக்குது தெரியுமா? நான் இது மாதிரி வீட்டில் இருந்திருக்கேன், உனக்கு தெரியும் இல்லை? இவனா கெஞ்சிக்கிட்டே இருக்கா ஜமான்ட்ட. எல்லாத்துக்குமே நோ 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 அப்படி சொல்லிட்டே இருக்கான். ஃபைனலா ஜமான் இங்கே பாரு, ட்ராவல் பண்ணுறதுன்னு உனக்கு பயம். நீ வேணாலும் ஒன்று பண்ணு, நீ எனக்கு கூட்டு போ, நீ எனக்கு கூட்டுவா. ஜமன் அமைதியாக பார்க்குறான். என்னடா சைலண்ட்டாக இருக்க, ஏதாவது சொல்லி தோல. லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். எப்பா ஓகே இப்பயாவது சரி சொன்னியே அப்படி சொல்லிட்டு ஜமனை ஹக் பண்ணலாம். அப்படி வரும்போது உங்கள் பொண்ணு விட மாட்டேன்றான். சரி அப்புறமா பண்ணிக்கலாம் போ. அவள் ஒரு மாதிரி பாப்பாவை பார்த்துட்டு சரி ஓகே நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளே போகிறான். எங்க தான் சண்டை ஸ்டார்ட் ஆக போதும். அவள் ஒரு மாதிரி பாப்பா பிடிக்கல அவளுக்கு இது போல் ஜமன் கூட இருக்கிறத. ஸோ சைலண்ட்டாக அவள் ரூமுக்கு போயிடுறான். ஜமன் கூப்பிட்டு போகிறான் ஒர்க்கு. 18 days போது ஒரு மிட் நைட் நீங்கள் ஜமன் பாப்பா மூச்சு எல்லோரும் காரில் வந்துட்டுருக்கீங்க. ஏண்டி உன் மூஞ்சி இப்படி இருக்கு? இந்த டைமில் அதுக்கு மேலே வந்திருக்கோம். நான் தானே சொன்னேன் உன் கூட தனியாக இருக்கணும்னு. ஜமன் வீட்டுக்கு போகலாம். ஜமன் போகலாண்டி, ஏன் என்கிட்டக்கெல்லாம் சரியாக பேச மாட்டேன்ற வயனி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன பாரு பார்த்து ட்ரை பண்ணுங்க ஜமன், எனக்கு எல்லாம் தெரியும்டே இங்கே பாரு அப்படின்னு அவங்க சின்ன திருப்பி. என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரி வியாடாக நடத்துக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 2 days ஆச்சுடி என்கிட்ட நீ சரியாக பேச. ஏதாவது சாப்பிட்றியா? வீட்டுக்கு போகணும். கோவப்படக்கூடாதுன்னு பார்க்குறேன். காரை ஓரமாக ஸ்டாப் பண்ணுறான். சரி நானே எல்லாத்தையும் மறந்துட்டேன், கோவத்தில் எது கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அப்புறம் பேசுகிறேன்டி, எத்தனை வாட்டி சொல்கிறேன் நம்மளுக்கு இருக்கிறது கொஞ்சம் நேரம் தான். அமைதியாக அவனே பார்க்குறீங்க. அவன் ஏதாவது சாப்பிட்றியா? ஐஸ் வேணுமா? அமைதியாக இருக்க டூர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே இறங்குறான். உங்களுக்கு ஏன் தெரியல ஒரு மாதிரி இருக்கு. பின்னாடி திரும்பி பார்க்க பாப்பாங்க 2 விளையாடிட்டு இருக்கு. ஜமன் உங்கள் பக்கம் வந்து டூரை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐஸ் கொடுக்குறான். நீங்கள் ஒரு மாதிரி பார்க்க பின்னாடி போயிட்டு குழந்தைங்களுக்கு ஐஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். ஜமன் குழந்தைங்களுக்கு ஐஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ பேக் டோர் ஓப்பன் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் உங்கள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு கீழே இறங்குறீங்க. ஜமன் எதுக்கடியே கீழே இறங்குற, வெளியே குளிர்தும் உள்ளே உட்காரு அப்படி சொல்லிட்டு பேக் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வர. என்ன ஜமன் பண்ணிருக்கீங்க நீங்கள்? என்னடி வயனுங்க பாரு, எதுவும் பேசாத. ஜமன் நான் சொல்ல வரதை ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க நீங்கள்? எதுவும் புரிய வேணாண்டே, இங்கே பாரு உன் கூட இருக்கணும்னு தோணுது அவ்வளோதான். சும்மா ஏன் எப்போ பாரு நோய்ங்கிற. ஐஸ் இருக்க சாப்பிடு. இது சாப்பிட்ற மைண்ட் செட்டில் என்ன இருக்கா சொல்லிட்டு இருக்க. உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். சைலண்ட் ஆகிட்டிங்க. உங்கள் கையில் இருக்க ஐஸே ஒரு மாதிரி ஊருகி ஊட்டிடுது. நீங்கள் ஜமனை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் லிப்ஸை விட்டுட்டு இந்த சீனை அப்படியே
இவனா பார்த்துட்ருக்கா சைலண்ட்டாக காரில் உட்காந்தா. ஜெமன் அவங்க லிப்ஸை விட்டுட்டு கூட இருக்கும்போது நம்மளை பற்றி பேசுவோண்டி ப்ளீஸ், வேறு எதை பற்றி பேசாத. அன்றைக்கி நான் புரியிற மாதிரி நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. நீங்கள் ஜெமனை பார்த்துட்ருக்க யோனா ஜெமனை செவ்வில் ஒன்று விட்றா. யோனா எப்படி இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் 2 பேருமே ஒரு பயத்தோடு பார்க்குறீங்க. அவள் கேவலமாக உங்களை ஒரு லுக் விட்டுட்டு ஜெமனை பார்த்த. ஜெமன் நீ அதை பண்ணுற